பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, நாம் வேத ஆராய்ச்சிக்கு நாம் தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக நாம் படித்து வருகிறோம். உங்களுக்கு கடந்த நாட்களிலே 2 வேத பாடங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நற்செய்தி என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13 வரை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்று சொல்லி நாம் படித்தோம். அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். மூன்றாவதாக அன்பானவர்களே, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20 வரைக்கும் பிரசங்கமும் அளிப்பும் என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். Mark chapter 1, 14-20. We learn about the preaching and the calling. And today, people of God, we are going to learn from Mark chapter 1, verses 21-34, the characteristics of Jesus. இன்றைக்கு அன்பானவர்களே, மார்க் 1ஆம் அதிகாரம் 21லிருந்து 34 வரை இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். நீங்கள் இந்த பகுதியை முழுமையாக நீங்கள் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான வசனத்தை வாசித்து நான் இன்றைய பாடத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். இதில் மார்க் 1ஆம் அதிகாரம் 21லிருந்து 34 வரை முதல் 21வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பார்கரை போல் புரியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தொடர்ந்தாற்போல் அன்பானவர்களே, இந்த 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியை நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்கு வேண்டிய வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கப்பர்நகூம் என்ற இடத்துக்கு அவர் தொடர்ந்து ஊழியம் செய்வதற்காக அங்கே செல்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த கப்பர்நகூம் என்று சொல்லப்பட்ட இந்த இடம் அன்பானவர்களே, அது கலிலேயாவுடைய மேற்கு பகுதியிலே அது இருக்கிறது. ஆக ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனார் என்று சொல்லி 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We see Jesus ministry in Capernaum. In verse 21, Jesus went to Capernaum in a place called Galilee, and then he continued his ministry in Capernaum. And one particular Sabbath day, he entered the synagogue and he started his ministry in Capernaum. ஒரு குறிக்கப்பட்ட ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஜெப ஆலயத்துக்கு சென்று அவர் இங்கே அவருடைய ஊழியத்தை தொடங்கினார். அன்பானவர்களே, மூன்று காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I am going to share about 3 actions of Jesus and also 3 characteristics of Jesus. 3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளும் அந்த செயல்பாடுகள் மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவராகிய 3 குணங்களும் இன்று உங்களோடு கூட இந்த வேதத்து பகுதியிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். First of all, you have to see the 3 actions of Jesus. The first action we see in verse 21. முதலாவது அவருடைய செயல் 21வது வசனத்திலே அங்கே ஜெப ஆலயத்திலே இயேசுவுடைய உபதேசம். We see the first action, Jesus teaching in synagogue. And the synagogue was very influential place for the Jewish people. இந்த ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆலயம் அன்பானவர்களே, யூதர்களுக்கு அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக ஜெப ஆலயமாக இருந்தது. இந்த ஜெப ஆலயத்திலே முக்கியமாக அன்பானவர்களே, ஜனங்கள் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே கற்றுக்கொள்வார்கள். அது ஒரு கற்றுக்கொள்கிற ஒரு போதனை கூடமாக இருந்தது. The synagogue was primarily a teaching institution. People go to synagogue in order to learn. படித்துக் கொள்ளும்படியாக அங்கே ஜெப ஆலயத்துக்கு அவர்கள் செல்வார்கள்.
இந்த ஜெப ஆலயத்திலே சில காரியங்களும் அங்கே காணப்படும். அங்கே மக்கள் மற்ற காரியத்திலே அங்கே ஈடுபடுவார்கள். They also involved in prayer, reading of God's word, and also the exposition of God's word. அங்கே ஜெபங்கள் நடத்தப்படும், ஆண்டவருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படும். அந்த வார்த்தையிலிருந்து விளக்க உரைகள் இந்த ஜெப ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அன்பானவர்களே, ஜெப ஆலயத்திலே இசை இருக்காது, பாடல்கள் இருக்காது, பலிகள் இருக்காது. There was no music, singing and sacrifices in synagogue, and the sacrifices only takes place in the temple in Jerusalem. எருசலேம் ஆலயத்துல தான் இந்த பலிகள் அங்கே ஈடுபடுவார்கள். இந்த ஜெப ஆலயத்துல அங்க ஒரு ஜெப ஆலய தலைவர் இருப்பார். There was a ruler in synagogue, and he collects the collections from whoever comes to the synagogue, and through this collection they give to the poor people and the needy. இந்த ஜெப ஆலயத்திலே இந்த ஜெப ஆலய தலைவர் அங்கு வருகிற ஜனங்கள்கிட்ட இருந்து காணிக்கைகளை அவர் சேகரித்து எந்தெந்த மக்களுக்கு தேவை இருக்கிறதோ ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த ஜெப ஆலயத்திலே நடந்து கொண்டு வந்தது. அதே வேளையில் அன்பானவர்களே, அந்த ஜெப ஆலயத்திலே ஒரு ஊழியக்காரர் இருப்பார். There was a minister and he was called the Chazan. செசான் என்று சொல்லப்படுகிற நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், மினிஸ்டர் என்று சொல்லலாம். இவர் அங்கே ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை அவர் எடுத்து வைப்பதும், அதை வாசிக்க கொடுப்பதும், ஜனங்களுக்கு வாசிக்க சொல்லுவதும், பிறகு அந்த ஜெப ஆலயத்தை அவர் பராமரிப்பதும், இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு அவர் சென்றார். அப்பொழுது அவர் கையிலே ஏசாயா புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாசித்து உட்கார்ந்தார் என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆகினால இந்த மிசான் என்று சொல்லப்படுகிற இந்த ஊழியக்காரர் அங்கே ஜெப ஆலயத்துக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடியவர்கள், பிரசங்க கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவர் கொடுப்பார். இதுதான் அந்த ஜெப ஆலயத்திலே அங்கே நடந்து கொண்டிருந்த மற்ற ஊழியங்கள்லாம் அங்கே காணப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் பிரசங்கம் செய்தார், அவர் போதித்தார். அவர் எப்படி போதித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் மற்ற வேத பாரகரை போர் பதியாதபடிக்கு அதிகாரமுடையவராய் அவர் போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்திலே அவர் வேத பாரகரை போர் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினாலே, Jesus was preaching with full authority in the synagogue, and he was totally different from the other teachers of the law, the scribes and the other teachers, and the people were amazed about the authority that they found in Jesus. இயேசுவுக்குள்ள இருந்த இந்த அதிகாரத்தை இந்த ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவது சம்பவம், the second action in the same synagogue, according to verse 23, 23ஆம் அதிகாரத்திலே அங்கே நடந்த இரண்டாவது ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த ஜெப ஆலயத்திலே ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் ஜெப ஆலயத்திலே அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இயேசுவாமியை அவன் கண்ட பொழுது அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் பேச ஆரம்பித்து விட்டன. அங்கே பன்மையிலே பேசுகிறதை பார்க்கிறோம். The evil spirit which was resided in one particular man in the synagogue started to manifest, and the demons were speaking, crying aloud. சத்தம் போட்டு பேசுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். எங்களை துன்பப்படுத்தவா வந்தி, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களுக்கும் பாருங்க பன்மையில பேசுகிறார்கள். அப்படின்னா பல ஆவிகள் அந்த மனுஷனுடைய மேல இருந்தது. எங்களை கெடுக்கவா வந்தி, do not destroy us. And this is the way the demons were speaking and crying to Jesus Christ. அதே வேளையில இயேசு சுவாமி அவைகள் யார் என்றும் அறிந்திருக்கிறதை இங்க பார்க்கிறோம். They not only cry out, but they also recognize who Jesus was. They say, you are the Holy One of God. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே பிசாசுகள்
இயேசுவை குறித்து அங்கே அறிக்கை எடுக்கிறதை நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்னைக்கு அநேக வழியிலே விசுவாசிகளுக்கு இயேசு யார் என்று உண்மையிலே வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை, இயேசு யாருன்னு தெரியவில்லை. ஆனால் பிசாசுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அவர் பரிசுத்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஏசாயா 57:15, அப்போஸ்தலர் 3:14, 4:27, பிறகு வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சங்கீதம் 16:10. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்தும் தேவன் பரிசுத்தர் என்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்புவேன், நீங்கள் அதை நீங்கள் பார்த்து வாசித்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் மேசியா என்ற அவருடைய ஊழியத்தின் தன்மையை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறோம். The demons actually referring to the messianic ministry, the messianic dignity of Jesus Christ. மூன்றாவதாக அங்கே நடக்கிற இன்னொரு சம்பவம் 30வது வசனத்திலே, the third action in this passage in verse 30, Jesus was healing Peter's mother-in-law. மூன்றாவதாக ஆண்டவர் செய்த சம்பவம் செயல்பாடு, பேதுருடைய மாமியாரை ஆண்டவர் அங்கே சுகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு அவர் திருமணம் செய்து குடும்பக்காரராக இருந்தார். Peter was a married man, he was a family man, and the mother-in-law was having high fever. அவ மாமியாருக்கு ஒரு பெரிய ஒரு காய்ச்சல், அதிகமான ஒரு காய்ச்சல். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் அந்த காய்ச்சலை குறித்து அங்கே லூக்கா சொல்லுகிறார். And she was restored and able to serve Jesus at that moment. ஆண்டவர் அவருடைய காய்ச்சலை நீக்கின பிறகு மாமியார் எழுந்து இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் அங்கே பணிவிடை செய்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே. அன்பானவர்களே, இது இந்த கப்பர்நகூமிலே ஆண்டவராக இயேசு சுவாமி செய்த 3 செயல்பாடுகள். இந்த 3 செயல்பாடுகள் மூலமாக பாடுகளை 3 விதமான ஆண்டவருடைய இயேசுவினுடைய குணங்கள் வெளிப்பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். We are going to see out of these 3 actions. We also can see the 3 characteristics comes out of these 3 actions. The first characteristic of Jesus was his compassion. முதலாவது குணாதிசயம் இயேசுவினுடைய அவருடைய மனதுருக்கம். மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய மனதுருக்கத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். குஷ்டரோகி ஆண்டவர் அவர் தொட்டார். மனதுருக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே வேளையில் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். 34ஆம் வசனத்தில் மார்க் 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. Jesus always had compassion whenever he saw people who are in need, the crowd who are in need who came after him. இன்றைக்கு ஆண்டவர் அந்த மனதுருக்கத்திலே அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதபடிக்கு வருகிற அனைவரையும் ஆண்டவர் தொடுகிறவரும் அவர்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்கிறவரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பிசாசு பிடித்தவர்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். 34 33 34 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேகரை ஆண்டவர் தொட்டு அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார். Jesus drove off demons and healed whoever come to him with full compassion. இரண்டாவது ஆண்டவராகிய இயேசுவுடைய குணாதிசயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய அதிகாரம். Second characteristics of Jesus was his authority. Jesus authority. Verse 22 22வது வசனம் 1:25 ஆண்டவர் அதிகாரமுடையவராக அங்கே பேசினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus taught in synagogue with authority and people could recognize his authority. இயேசுவும் அதிகாரமுடையவராய் அவர் அங்கே இருந்தார். அவருக்குள்ள இருந்த அந்த அதிகாரத்தை ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே அதிகாரத்தோடு அன்பானவர்களே
வசனங்கள் 23, 27 வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தோடு ஆண்டவர் பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார், வியாதிஸ்தர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார். இன்றைக்கும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக இருக்கிறார். சகல பிசாசுகள் மேலும் சகல வியாதிகள் மேலும் ஆண்டவர் இன்றைக்கு அதே வல்லமையும் அதிகாரமுடையவராக உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதே அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சகல அசுத்தாவிகளை துரத்தவும் குணமாக்கவும் சீஷர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The third characteristics of Jesus, மூன்றாவதான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் நான் பார்க்கும்போது அன்பானவர்களே, ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். The third one is Jesus faithfulness. இயேசு சுவாமி அவருடைய உண்மைத்துவம். அவர் எவ்வளவுதான் அலைச்சலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், ஓய்வில்லாமல் தூங்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், அவரிடத்துல ஜனங்கள் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஜனங்கள் எங்கே போனாலும் அவர் பின்னால் ஓடிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் உண்மையோராக இருந்து ஏமாற்றாதபடிக்கு அத்தனை பேரையும் ஆண்டவர் சந்தித்தார், சுகப்படுத்தினார். Jesus with all his faithfulness, no matter his lack of sleep, lack of rest, Jesus make sure he touched the people, he healed the people, he meet the needs of the people. இவ்விதமாக பிதாவாக தேவன் அவரை அனுப்பின அந்த அழைப்புக்கும் ஊழியத்துக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே வேளையிலே மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். இயேசு சுவாமி அவர் அதிகாலையின் ஜெபத்துக்கு அவர் பிதாவை சந்திப்பதிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். Jesus was faithful in his prayer life. Early in the morning he got up and prayed and he spent time with his heavenly Father. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் உண்மையாக இருந்தார். இன்றைக்கும் இயேசு சுவாமி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அன்றைய வழியில் நம்ம நேரமில்லை என்று சொல்லி பல காரணங்களை இன்றைக்கி சொல்லிக்கொண்டு ஜெபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் தேவனுக்கும் நேரம் என்று சொல்லுகிறோம், ஊழியத்துக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு சுவாமி அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தில் அங்கே அவருக்கு ஒரு சோதனையும் அங்கே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கேயும் அதே இடத்துல கப்பர்நகூமிலே தங்கும்படியான ஒரு நெருக்குதல் அவருக்கு அங்கே வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மற்ற இடங்களுக்கும் போக வேண்டும். ஆண்டவர் அங்கே சோதனைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு ஊழியத்துக்கு அவர் முதலிடம் கொடுத்து அதில் உண்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே வழியிலே நாம் சில சூழ்நிலைகளை நாம் நின்று விடுகிறோம், தொடராதபடிக்கு நாம் நின்று விடுகிறோம். ஆனால் இயேசு சுவாமி இப்படி நாம் தொடர்ந்து நாம் போவதிலே செய்வதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆக இந்த 2 காரியங்களை குறித்து நான் பார்த்தோம். இயேசு சுவாமியுடைய செயல்பாடுகள் 3 விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த 3 கிரியைகளே அவருடைய 3 குணங்கள் அங்கே வெளிப்பட்டது. ஆக நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த குறிப்பு முதலாவதாக அன்பானவர்களே, I want to share these notes that we always have to make new start by recognizing Jesus' compassion, authority and faithfulness. அன்பானவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியுமாக நாம் ஒரு புதுப்பித்தலை நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் நின்ற இடத்துல நின்றாதபடிக்கு செய்து கொண்டிருக்காதபடிக்கு ஒரு புதிய காரியத்தில் நாம் முன்னோக்கி செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தில் அவர் செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவருடைய மனதுருக்கம் இருக்கும் பொழுது அந்த மனதுருக்கம் இன்னொரு காரியத்தை செய்வதற்கு அதை நம்ம வழிநடத்தும். அதே வழியில் அப்படி செய்வதிலே நமக்கு ஆண்டவர் ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்வதிலே நாம் உண்மையாகவும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று அதை உண்மையாக நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Secondly, let us go to Jesus very humbly and ask him to speak
to us with His authority to show us where our life gone wrong. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் அதிகாரம் கொடுக்கிறோம், அவருக்கு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய அதிகாரத்தில் என்னோடு பேசுங்க, நான் எங்கே தவறி இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் அதிகாரம் செலுத்த அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். And thirdly, let us be silent and give Jesus the time to do His ministry in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நாம் சில வேளையிலே அமைதியாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். வேளையில் நாம் ரொம்ப பிஸியாகிறோம், ஆனால் கர்த்தர் சமூகத்திலே சில வேளையிலே அமைதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் கூட அப்படிப்பட்ட அமைதியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து ஈடுபடுவாராக. And continuously we must let Jesus speak to us with power. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை வெளிப்படுத்த நாம் இடம் கொடுப்போமாக. வாழ்க்கையில் அநேக காரியத்திலே நாம் இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறோம், செய்ய முடியாமல் இருக்கிறோம், பல காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் அதிகாரம் வல்லமையும் நம்ம மறுபடியுமாக ஒரு எழுப்புதற்குள் அது கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விபதமாக இந்த பேதுருடைய மாமியார், அவள் இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து வழியிலிருந்து அவள் விடுபட்டு ஆண்டவர் அவரை தொட்ட பிறகு, அவருடைய அதிகாரம் அவளை தொட்ட பிறகு, அவருடைய வல்லமை அவளை தொட்ட பிறகு அவள் எழுந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். இன்றைக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வல்லமையிலும் அவருடைய அதிகாரத்துக்கிலும் நம்ம ஒப்புக் கொடுக்க முடியாத கர்த்தர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து நம்முடைய சிந்தனைக்கு சில கேள்விகளை நான் வைத்திருக்கிறேன். I have few questions for us to continuously think through. முதல் கேள்வி, consider the three characteristics of Jesus in ministry. What do they say about who Jesus is? நம்ம ஆண்டவராக இயேசுவுடைய மூன்று குணாதிசயங்களை பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு நமக்கு இந்த இயேசுவுடைய மூன்று குணாதிசயங்கள் அவர் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது முதலாவது கேள்வி. Secondly, prayerfully examine how each of these characteristics find expression in the way the Lord relates and ministers to you and me. இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த குணாதிசயங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துக்கும் அது எந்த விதத்திலே நமக்கு உதவி செய்கிறது, எந்த விதத்திலே அது நமக்கு வாழ்க்கையிலே அது பங்காற்றுகிறது என்று சொல்லி இரண்டாவது கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால், how Jesus shows his compassion on me. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிற்கும் எந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். How Jesus exercised his authority in my life. என்னுடைய வாழ்க்கையில் இயேசு சுவாமி அவர் அதிகாரத்தை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். How Jesus is being faithful to me today. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த விதத்தில் அவர் உண்மையுள்ளவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கேள்விகள், பிறகு அதை ஒட்டிதான் மூன்று காரியங்கள் நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய தொடர்ந்து தியானத்துக்கு நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தோடும் நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதியை தியானித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த நாளின் வேத சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மூன்று அற்புதங்களை, செயல்பாடுகளை, ஊழியத்தை அப்பா நாங்கள் பார்த்தோம். அதே வழியில் அந்த மூன்று சம்பவங்களிலே வெளிப்பட்ட அவருடைய மூன்று குணங்கள் இன்றைக்கு ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் தொடர்ந்து அப்பா தியானித்து இன்றைக்கும் ஐயா இயேசு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலும் விதமாக செயல்பட முடியும், எந்த விதத்திலே அவருடைய குணாதிசயங்கள் எங்களுக்கும் காணப்பட முடியும் என்று சொல்லி தொடர்ந்து தியானிக்க சிந்திக்க ஆவியானவர் கற்றுக் கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.